எனக்கு சீட்டுலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் கீழ கூட படுத்துக்கிட்டு போயிருவேல. ஒரு டிக்கெட் தாங்க, நாங்க எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கிறோம் சொல்லி எடுக்க வேண்டியதானே. எங்க அப்படியே உட்கார விட மாட்டாங்க. நம்ம சென்னைக்கு போகும்போது நீ பார்த்தால எங்க ஒழுங்கா இருந்தவன் ஆளுக்கு கும்பி அடிச்சு தான் கிடந்தவன். சீட்டுல தான் உட்கார்ந்துட்டு பயணம் பண்ணவளக்கா. நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வரது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு சீட்டு கூட தேவை கிடையாது. நான் பாத்ரூம் பக்கத்துல கூட உட்கார்ந்துட்டு போயிருவேன். ஒரு டிக்கெட் மட்டும் வர குறைக்க என்ன நாளைக்கு கிளம்பி இருப்பேன்ல. என்னல சொல்லியா? வேற எப்படி பாத்ரூம் போறவள? அங்க பாத்ரூம் இருக்குல்ல. ஏக்கா பாத்ரூம்ல இருக்கு காண, கீழ எல்லாம் உட்கார விட மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்திருப்பாங்க, அதுல தான் உட்கார்ந்து அது சீட் பெல்ட் மாட்டிக்கிட்டு. பெல்ட் அது வேற கொண்டு போணுமா? ஏக்கா நம்ம கார்ல ஏறும்போது சீட் பெல்ட் மாட்டறோம்ல, அதே மாதிரி ஃளைட்ல இருக்கும் கடமை அதை எடுத்து மாட்டா போதும். அப்பதான் பயம் இல்லாம இருக்கும். அது பயப்படவே மாட்டானோ, நான் ஏல பயப்பட போறேன்? எனக்கு என் புருஷனை பார்த்தா போதும்னு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கானே, ஞாயிற்றுக்கிழமை. அது வரைக்கும் என்ன நான் இங்க காத்து கிடக்கணுமாக்கா? ஏக்கா இத்தனை நாள் காத்துறேன், இன்னும் 4 நாள் தானே. உனக்கு 4 நாள் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு 4 நாளுங்கிறதே 40 வருஷம் மாதிரி இருக்கு. தம்பி சேகர், எனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டியப்பா? பாட்டி, நீங்க இப்ப எதுக்கு வெளிநாட்டுக்கு? அதான் சொன்னேன்லமா, கண்ணம்மா பொண்ணையும் புருஷனை தேடி கண்டுபிடிக்கதா. பாட்டி, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து அலைஞ்சிட்டு இருக்கே? அவர் பேர் என்ன, அங்க அடையாளத்துல சொல்லுங்க, நானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் பாட்டி. ஷடோஜா, அவர் தொடையில 4 சைஸ்ல ஒரு மச்சம் இருக்குமா. வெளிநாட்டுல போய் நான் அவளே டவுசரையும் கழட்டி கட்டி பார்க்கணும் போல்க. என்னை தூக்கிட்டு போய் ஜெயில போடத்தானே நல்லா இருக்கும் உங்க ஐடியா. இல்லம்மா, அவரோட வலது தொடையில ஒரு 4 சைஸ்ல ஒரு மச்சம் நான் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருப்பிய, நான் எப்படி பார்க்கறது? இல்ல மிஷின் தான் இருக்கா 4 சைஸ்ல இருக்கா மச்சம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வேற ஏதாவது நல்ல அடையாளமா சொல்லுங்க பாட்டி. ஷடோஜா, என் கணவர் என்னை போலவும் என் மகனை போலவும் மொட்டை போட்டிருப்பார். அப்படினா அவரை கண்டுபிடிக்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியதில்லை, திருப்பதிக்கு வாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஷடோஜா, மொட்டை அடிச்சவங்க எல்லாம் அதுக்காக என் கணவராக முடியுமா? என் கணவர் என் கணவர் தான். பாக்குறதுக்கு அப்படி சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார். எப்படி மொட்டை அடிச்சுக்கிட்டு? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. அவரு சிரிக்கும் போது ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கும். அவரு ஸ்டைல் பண்ணினா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கும். அந்த மொட்டை தலையில என்ன ஸ்டைல் பண்ணிருவாரு? ரஜினிகாந்த் சிவாஜி படத்துல மொட்டை தானமா அடிச்சிருப்பாரு. அதுல நீ பாத்திருக்கியா, நிறைய ஸ்டைல் பண்ணுவாரு. சுபா முடியல பாட்டி, அந்த காலத்துல ஏதாவது தாத்தா ஸ்டைல் பண்ணிருப்பாரு. இப்ப அவருக்கு நடக்க முடியுதோ முடியலையோ, எப்படி இருக்காரோ எந்த நிலைமையில இருக்காரோ. வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க பாட்டி. முதல்ல அவர் பேர் என்ன? ஷடோஜா, அவர் பேரு ஆடாம். அவருக்கு பிடிச்சது பாதாம். வெளிநாட்டுல யாரு பாதாம் வாங்குறாரோ அவர் பேரு தான் ஆடாம். எனக்கும் அவர் தான் புருஷன். நல்லா இருக்குங்க அடையாளம். இப்படியே போனோன்னு வச்சுக்கிறீங்களா, பாதாம் யார் வாங்கியான்னு அவ்வளவு வேறையும் கூட்டிட்டு வர வேண்டியதான். அதுக்கு தாமா நானும் உன் கூட வரேன்னு சொன்னேன். என்னுடைய ஆதாம நான் தான் கண்டுபிடிக்க முடியும். சரோஜா, நீ எதுக்குமா இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அலையிறா? மாப்பிள்ள வரும்போது ஒரு வரட்டுமா? நீ பிள்ளைகளை பார்த்துட்டு இங்கேயே இரு, தேவையில்லாம அங்க எங்கன்னு போய் அலையாதம்மா. நீ என்ன சொல்ல வர? அப்போ நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது, காலை மட்டும் அந்த வீட்டையே கட்டி பிடிச்சிட்டு இங்கே கிடக்கணும், அப்படித்தானே? இல்லம்மா சரோஜா, எங்க போனாலும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. நீயா தேடி போறதில்ல, அதுவா வருதில்லம்மா. அதான் சொல்லியே, தேவையில்லாம எதுக்கு ஒரு பிரச்சனையை தேடி போகணும்? நான் எங்க பிரச்சனையை தேடி போறேன், என் புருஷனை தானே தேடி போறேன். சரோஜாவும் புருஷன் வரும்போது வரட்டுமா, அப்ப பாத்துக்கிடலாம். இப்ப எதுக்காக நீ போய் அலைகிறா? அந்த ஆளை விட்டாச்சுன்னா நான் கிளவியானாதான் வருவாரு. அப்ப உனக்கு பரவாயில்லையா? அதுக்கு வர ஒரு வந்தா என்ன வராட்டி என்ன எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீ கேள்வியா கேட்டு தொலைக்காவ. எப்ப வருவாரு எப்ப வருவாரு நானும் பதில் சொல்ல முடியல. கையோட போய் கூட்டிட்டு வந்துடலான்னு கிளம்புனா நீ போற முட்டுக்கட்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. நான் இப்படியே விட்டேன்னு வச்சுக்க, அந்த பாட்டி மாதிரி தான் நானும் உட்காந்து என் புருஷன் எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கணும். சரோஜா, மாப்பிள்ள உன்னையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு எப்படிமா அங்க இருப்பாரு? இந்த இப்ப இருக்காருல, இத்தனை வருஷமா எங்களை நினைக்காம அங்கதான் இருக்காரு. இல்லம்மா, அப்படியேவா இருந்துட போறாரு, ஒரு நாள் வரதாம செய்வாரு. நீ எதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிறியா? எப்பயும் போல நீ இங்க இருமா, மாப்பிள்ள வரும்போது வரட்டும். ஏமா, அவர் வரும்போது வரட்டும் நான் இருந்தேன்னா நான் கிளம்பி அனுப்புறதா அவர் வருவாரு. அதுக்கு பிறகு அவர் வந்தாலும் சேதான் அங்கே இருந்தாலும் சேதான் நான் சொல்லுவேன். அதனால இப்ப வந்தா வரட்டும், இல்ல வராண்டு அங்கே கிடக்கட்டும். அவரு அப்படிலாம் சொல்லாதமா, மாப்பிள்ள வருவாரு. அவர் ஒத்தையில வந்துக்கிட மாட்டாரு, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா, எதுக்கு மகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கா?
அவ புருஷனை தானே தேடி போறா. நானும் கூட போறேன். அங்க போய் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஜோடியா கூட்டிட்டு வரேன். ஏன் புருஷன் ஆதாம் கிடைச்சாலும் அவரையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். இது வேற ஆதாம் பாதாம் கிட்ட இருக்க கடுப்புல இல்லத்த. இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது போனா கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளைய தேடி வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லியா? அங்க போய் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன செய்ய முடியும்? நீ எதுக்கு இப்படி யோசிக்கா? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கூட நானும் போறேன். எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமா நான் உன் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு உன் பிள்ளையும் கூட்டிட்டு வாரேன். இல்லத்த, எனக்கு என்னமோ சரியா படல. சரோஜா இங்கேயே இருக்கலாம். மாப்பிள்ளை வரும்போது வரட்டும்னு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். சொன்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். நான் சொன்னேனே, கிளம்பி வர வரைக்கும் இங்கதான் உட்காந்துருக்கேன். அப்பயே அவர் வருவாரா நீ டவுட் தான். ஏக்கா, சரோஜா தான் ஆசைப்படியால போயிட்டு வரட்டும்க்கா. சரோஜா, தைரியமா நீ போயிட்டு வருவானா? போயிட்டு வாமா. அதெல்லாம் நான் தைரியமா போயிட்டு வந்துருவேன் சித்தி. நான் ரொம்ப தைரியமான சித்தி. என் புருஷன் அட்ரஸ் அனுப்பியும் சொல்லியிருக்காவ. இறங்கின உடனே நான் கார் பிடிச்சு வீட்டை போயிருவேன். தம்பி சேகரு, எப்போ அவருக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 கிலோ கருவாடு வாங்கிட்டு வந்துரு தம்பி சேகரு. அதெல்லாம் வெளியே வாசனை தெரியாம பெட்டிக்குள்ள வச்சிருவேன் தம்பி சேகரு. நீ வாங்கிட்டு மட்டும் வந்து தந்தா போதும். ஏமா, உன் மருமகனுக்கு முறுக்கு சீடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையும் கொஞ்சம் நாளைக்கு சுட்டு வச்சிருமா. சரிம்மா சரோஜா. ஏல, எதுவுமே கொண்டு போறானே, அப்ப போறவியல என்னத்துல கொண்டு போறவே? அதெல்லாம் நான் எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள அடியில வச்சிருவேன். ஏமா, அப்புறம் பிளேன்ல சாப்பிடக்கு எனக்கு கொஞ்சம் புளி சாதம் கட்டி வச்சிருமா. சரிம்மா சரோஜா. ஏலே, இப்படி சொல்லிதான் எல்லாத்தையும் புடிங்கி விட்டாவே. பிளேன்ல எல்லாம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். நான் அங்க போய் உட்கார்ந்தா ஒண்ணும் கிடைக்கல. வெறும் டீ காபி தான் கிடைக்கும்னுட்டு அதை மட்டும் தான் தந்தா. அதனால புளி சாதத்தையும் மறைச்சு வச்சுக்கிடுவேன். ஏமா, புளி சாதத்தை செஞ்சு நம்ம வீட்டு வாழையில கட்டு. அதை கொஞ்சம் நல்லா பார்சல் பண்ணி தந்துரு. உள்ள மறக்காம துவையலும் முட்டையும் வச்சிரு. நான் அப்படியே தின்னுட்டு சன்னல் வழியா எட்டி எரிஞ்சிருவேன். ஏலே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். பிளேன்ல போறது நீனா நானாலே? நீ எதுக்கு பயப்படியா? அவ என்ன என்னையவே பாத்துக்கிட்டு இருக்க போறவே? நான் சீட்டுக்கு அடியில உட்காந்துட்டு தின்றுவேன். ஏமா, அப்புறம் 2 பாட்டில நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருமா. கை கழுவதுக்கு என்னால எழுப்பி போய்கிட முடியாது. சீட்டுக்கு அடியில கழுவி விட்டுருவேன். ஏலே, அந்த டிரைவர் கண்டக்டர்ல என்ன என்னையவே பாத்துட்டு அங்கேயே நடந்துட்டு இருக்க போறவே? அவிய பாட்டுக்கு அவிய வேலை பார்த்துட்டு இருப்பா. நான் பாத்துக்கிறேன் என் வேலையை. சும்மா அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதை கொண்டு போக கூடாது, அதை கொண்டு போக கூடாது ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கான். சரோஜா, வேற ஏதாவது செய்யணுமாமா சொல்லு. ஏமா, காப்பி போட்டு பிளாஸ்க்ல வச்சிரு. அங்க வர காப்பி டீலாம் நல்லாவே இருக்காது. அவிய காப்பி தூள் தனியா, பால் தனியா, சீனிய தனியா தருவாவ. ஏதோ எப்படி கலந்து குடிக்கிறது நீ அங்க தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால நீ எல்லாத்தையும் போட்டு பிளாஸ்க்ல ஊத்திடுமா. நான் தேவைப்படும் மேல ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிறேன். என்னல? அப்புறம் ஒரு பாக்கெட் மில்க் பிஸ்கட் வாங்கிட்டு வச்சிரு. தம்பி சேகர், எனக்கும் சேர்த்து. காப்பில முக்கியத்துக்கு தேவைப்படும். அப்புறம் முட்டாய் கடையில போய் 1 கிலோ யானிப்படி முட்டாய் மட்டும் வாங்கிட்டு வந்துரு தம்பி சேகரு. அப்புறம் அல்வாவே மறந்துடாத, ஒரு 2-3 கிலோ வாங்கி போட்டுரு. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சவியல அங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவியல இருப்பாவ பத்தியா? எங்க இருந்து வந்திருக்கா உங்க பொண்டாட்டின்னு கேட்டா திருநெல்வேலின்னு சொன்னா அல்வா வாங்கன்னு கேட்டுருவாவ. அதனால நம்ம முன்னகுட்டியே கண்டிப்பா உஷாரா வாங்கிட்டு போயிடணும். அதையும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துருப்பூ. சரோஜா, கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து வைக்கட்டுமாமா? சரிம்மா, என்னென்னலாம் இருக்கோ எடுத்து வைமா, நான் எடுத்துட்டு போறேன். நான் எப்படியும் கொஞ்ச நாள் அவர் கூட தங்கிட்டு வந்தாலும் வருவேன். ஆமாமா, தங்கிட்டு தான் வரணும். அப்ப நான் என் புடிச்சனை கண்டுபிடிக்க முடியும். அம்மா, அப்படியே நீ மறுபடியும் போய் வேலை கேட்க வேண்டியதானே? எதுக்காக இப்படி வீட்ல நீ சும்மாவே இருக்கா? இப்படி இருந்தா நம்ம என்னத்தை சாப்பிடுவோம்? 2000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. சாமி, ராசத்தியக்க வேலைக்கே வந்துராதன்னு சொல்லி ஆசிட்டாவமா. மறுபடியும் எப்படி அவிய வீட்ல போய் வேலை கேட்டு நிக்க? அந்த பாட்டி தானே சொன்னாவே வேலைக்கு சேர்த்துக்கிடுவா போன்னு. அந்த பாட்டிக்காவது போன் பண்ணி சொல்லு. பாட்டிக்கு போன் போட்டு சொல்லணுமா? ஆமா, அப்பாவுக்கு போன் போட்டு கொடுக்க சொல்லு. அப்புறம் பாட்டிகிட்ட சொல்லு. அந்த பாட்டி அவிய மருமகளுக்கு போன் போட்டு யாசுவாவ, உன்னை கண்டிப்பா வேலைக்கு சேர்த்துக்கிடுவாவே. சாமிமா, வேலைக்கு போகவே இஷ்டம் இல்லம்மா. இப்படியே இங்க இருக்கதே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு அம்மைக்கு. அதானே, உனக்கு வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. அவ்விய வேலை தரல, இவ்விய வேலை தரல நீ காரணம் சொல்லிட்டு இருக்காத. மறுபடியும் ஒரு 2-3 நாள் போய் கேட்டிருந்தா கண்டிப்பா வேலை தந்திருப்பாவே.
சம்பளமே வெறும்